நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்களோட ஆச்சாரியன் ஜோதிஷம் தெரிஞ்ச ஆளாக இருந்து அவங்க சொல்லுவாங்க குரு தசாகாலம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை சுக்ர தசாகாலம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சுக்ரனோட வீட்டில் ரிஷப ராசியிலையோ துலா ராசியிலையோ உங்களுக்கு ராகு இருக்கு என்றால், இல்லை குருவோட வீட்டில் அதாவது மீனத்திலேயோ தனுசுலேயோ ராகு இருக்கு என்றால் உங்கள் ஜாதகத்திலே உள்ள சுக்கிரனும் ஒர்க் அவுட் ஆகாது, குருவும் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது அவங்க ஜாதகப்படி ஜாதகத்தில் சுக்கிரன் இல்லை என்ற அர்த்தம், இல்லை குரு இல்லை என்ற அர்த்தம். ஃபியூஸ் ஆன பல்பு மாதிரின்னு அர்த்தம். அதாவது ராகு எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் ராகுவோட பலன் தான் செய்யும். இது நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி ராகு, சூரியன், சனி இந்த 3 கிரகங்களுக்கும் செப்பரேட்டிவ் டெண்டன்சி இருக்கிறது.